மவுண்ட் கெய்லாஷ் என்ற புனித மலைப்பகுதியில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியார் தங்கள் தெய்வீக அரண்மனையில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். அங்கு மழலைக் காற்று, தாமரை குளங்கள், மந்திர ஓசை அனைத்தும் தெய்வீகமாக இருந்தது. பார்வதி தேவியார் சிவபெருமானுடன் தினமும் யோகத்திலும் பூஜையிலும் நேரம் செலவழித்தார். ஒருநாள் தேவியார் குளிக்கச் செல்வதற்கு தயாரானார். பார்வதி தேவியார் குளிக்க விரும்பியபோது யாரும் உள்ளே வரக்கூடாது என்று நினைத்தார். அப்போது அவர் தனது உடலில் இருந்த சந்தனப் பொடியை எடுத்தார். அந்த சந்தனத்தால் ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினார். அந்த சிறுவனுக்கு உயிர் ஊதினார். அவன் கண்கள் மிளிர சிரித்து நின்றான். பார்வதி மகிழ்ச்சியுடன் கூறினார், மகனே, நான் குளிக்கச் செல்கிறேன். யாரையும் உள்ளே விடாதே. நான் சொல்லும் வரை யாரையும் அனுமதிக்காதேயு. அவன் தாயின் வார்த்தையை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டான். அதே சமயம் சிவபெருமான் தியானத்திலிருந்து எழுந்து தனது இல்லத்திற்கு வந்தார். அவர் உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் கதவின் முன் நின்ற சிறுவன் தடுத்தான். யார் நீ? என்னை தடுக்கிறாய் என்று சிவபெருமான் கேட்டார். சிறுவன் அமைதியாகச் சொன்னான், என் தாய் குளிக்கிறார். யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று கூறியுள்ளார்கள். சிவபெருமான் சிரித்தார், உன் தாய்? அது எனது மனைவி பார்வதி. நான் உள்ளே செல்லக்கூடாதா? ஆனால் சிறுவன் உறுதியுடன், மன்னிக்கவும், தாயார் சொல்லும் வரை யாரும் செல்ல முடியாது என்றான். சிவபெருமான் ஆச்சரியத்துடன் கோபமடைந்தார். அவருடைய சேவகர்கள், பூதகணங்கள் சிறுவனை விலக்க முயன்றனர். ஆனால் சிறுவன் அதிசய சக்தியுடன் அவர்களை எல்லாம் வெற்றி கொண்டான். அவன் யாராலும் வெல்ல முடியாதவன் போல நின்றான். அதனால் சிவபெருமான் மிகுந்த கோபமடைந்து தனது திரிசூலத்தை எடுத்தார். மின்னல் போல் ஒளி பிரிந்தது. ஒரே கணத்தில் சிவபெருமான் சிறுவனின் தலையை வெட்டினார். அந்த இடம் முழுவதும் அமைதியாகியது. பார்வதி தேவியார் குளித்துவிட்டு வெளியே வந்தார். தன் மகன் உயிரில்லாமல் தரையில் கிடப்பதைக் கண்டதும் துயரத்தில் உடைந்தார். அவர் சத்தமாக அழுதார். அவரது கோபம் முழு பிரபஞ்சத்தையும் அதிர வைத்தது. மழை பெய்தது, மின்னல் ஒலித்தது, பூமி நடுங்கியது. தெய்வங்கள் எல்லாம் பயந்து சிவபெருமான் முன்னால் வந்து வேண்டினர், அவளை அமைதிப்படுத்து, பிரபஞ்சம் அழிந்துவிடும். சிவபெருமான் தனது தவறை உணர்ந்தார். அவர் பார்வதி தேவியிடம் கூறினார், அவனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன். உன் மகன் மீண்டும் உயிரோடு இருப்பான். அவர் தனது கணங்களை வடக்கே நோக்கி அனுப்பினார். வடக்கே நோக்கிய முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வா என்றார். சேவகர்கள் வடக்கே சென்றனர். அங்கு ஒரு அழகான யானை இருந்தது. அதன் தலையை எடுத்து வந்து சிவபெருமானிடம் அளித்தனர். சிவபெருமான் அந்த தலையை சிறுவனின் உடலில் இணைத்தார். அதிசயமாக அந்த சிறுவன் உயிர்த்தெழுந்தான். அவன் யானை தலையுடன் ஆனான். அதுவே நம் விநாயகர். பார்வதி மகிழ்ச்சியுடன் தன் மகனை அணைத்துக் கொண்டார். சிவபெருமான் கூறினார், இனி நீ கணேசன் என அழைக்கப்படுவாய். என் பூதகணங்களின் தலைவன் நீயாகிறாய். உலகில் எந்த காரியமும் எந்த வழிபாடும் உன்னை கடந்து தொடங்காதே. அந்த நாளிலிருந்து எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பதற்கு முன் விநாயகர் முதலில் வணங்கப்படுகிறார். அருள்மிகு விநாயகர் ஆனந்தமாக நின்றார். சுற்றிலும் தேவதைகள் மலர்கள் தூவினர். பார்வதி மற்றும் சிவபெருமான் ஆசீர்வதித்தனர். பின்னணியில் மந்திர ஒளி மினுமினுப்பு. திரை மெதுவாக இருளாகி கடைசியாக எழுதவும். ஓம் கணபதியே நம. விநாயகர் கதையை கேட்டதற்கு நன்றி.